அல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். அப்படியே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கொஞ்ச நேரம் மாத்திரம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க, ஆழமான தேவ சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 10வது அதிகாரம் அவருடைய 31வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 10வது அதிகாரம் அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 10வது அதிகாரத்தின் 31வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. பக்கத்தில் உங்களுடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கர்த்தர் விசேஷித்தவர்களாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் மிக 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 விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால், கர்த்தர் மனிதனை தன்னுடைய கரத்தினால் உண்டாக்கி இருக்கிறார். தன்னுடைய கரத்தினாலேயே அவர் வனைந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருடைய கரத்தினால் வனைய வேண்டுமானால் நாம் அவ்வளவு ஸ்பெஷல். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்முடைய கண்களால் பார்க்கிற மரங்களை, செடி கொடிகளை, நீர்நிலைகளை, நீரில் வாழும் மச்சங்களை கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்துவிட்டு மனிதனை மாத்திரம் தன்னுடைய கரங்களால் உண்டாக்கி இருக்கிறார். மண்ணை எடுத்து மனிதனை மனிதனாக உருவமாக அவனை வனைந்து அவனுடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அறிவியல் சொல்லுகிறதுபடி மனிதனுக்கு மாத்திரம்தான் 6 அறிவு உண்டு. மற்ற ஜீவ சந்துகளுக்கெல்லாம் 5 அறிவு தான் உண்டு. அதுவே நமக்கு காண்பித்து கொடுக்கிறது மனிதன் இந்த உலகத்தில் ரொம்ப ஸ்பெஷல்னு. ஆமென். இந்த 6 அறிவு இருக்கிறதுனால தானோ என்னவோ தெரியல, மனிதன் தான் அதிகமாக கவலையும் படுறான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த விலங்குகளோ, எந்த பறவைகளோ, இல்லை எந்த ஜீவ சந்துக்களோ கவலைப்பட்டதாக நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆமென். கடந்து போக அறிந்திருக்கிறது. பறவைகளும் விலங்குகளும் ஜீவ சந்துக்களும் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து போக அறிந்திருக்கும் போது மனிதன் மாத்திரம் கவலைப்படுகிறான். கவலைப்படுகிற மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை தான், நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வையில் மிக மிக விசேஷித்தவர்கள். காரணம் என்னவென்றால், உலகத்தின் பார்வையில் பல காரணங்கள் இருந்தாலும் தேவ பார்வையில் கர்த்தர் ஜீவனை கொடுத்தது மனிதனுக்காக மாத்திரம்தான். ஆமென். தன்னுடைய ஜீவனே அவர் இந்த மனிதனுக்காக கொடுக்க முடியுமானால் இந்த மனிதன் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். மனிதன் மிக 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 விசேஷித்தவன். மனிதனை கர்த்தர் விசேஷித்தவன் சிருஷ்டித்ததின் காரணத்தினால்தான் இந்த மனிதனுக்காக கர்த்தர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து இந்த மனிதனுக்காக கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். கர்த்தர் ஜீவனை கொடுத்ததுனால மனிதன் மிக மிக விசேஷித்தவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விசேஷித்தவர்களாய் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஒரு விசேஷித்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த விசேஷித்த மனிதனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் விசேஷித்த காரியங்கள், எதனால் மனிதன் விசேஷித்தவன் என்பது சில காரியங்களை மாத்திரம் தியானிக்க நம்முடைய கர்த்தராகிய தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 135 4வது வசனத்தை வாசிக்கலாம். 135வது சங்கீதத்தின் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். போதும். கர்த்தர் யாக்கோபை தமக்கு சொந்தமாகவும் இஸ்ரவேலை நமக்கு சுதந்திரமாகவும் தெரிந்து கொண்டார். அதனால தான் அவர்கள் விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இருக்கும்போது கர்த்தர் இஸ்ரவேல் கூட்டத்தாரை தமக்கென்று தெரிந்து கொண்டார். யாத்ராகமம் 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் செங்கடலை கடந்ததற்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாடல் பாடுகிறத பார்க்க முடியும். அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாடல். முதலாவதாக மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் சேர்ந்து ஒரு பாடலை பாடு
பாடுவாங்க. அதை தொடர்ந்து மிரியாம் தம்புருவை மீட்டி ஒரு பாடலை பாடுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்பதை அவர்கள் பாடுகிறத நீங்கள் அந்த பாடலில் கேட்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் இந்த உலகம் முழுவதும் அநேக ஜனங்கள் இருந்தபோது கர்த்தர் தமக்காக தமக்கென்று தமக்கு தேவையான ஜனங்கள் என்று கர்த்தர் பிரித்தெடுத்த கூட்டத்தார் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆமென். இந்த புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி தெரிந்தெடுத்தாரோ அதை விட மிக ஸ்பெஷலாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பிரித்தெடுப்பதற்கு தமக்கென்று தெரிந்தெடுப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தினது வாக்குத்தத்தங்களையும் நியாயப்பிரமாணத்தையும். அல்லேலூயா. பழைய உடன்படிக்கையின் காலத்தில் முதலாவதாக கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்தெடுக்கிறான். ஆபிரகாமை தெரிந்தெடுக்கும் போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறான், உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தர் ஆபிரகாமோடு நீ எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் அவனை தனியாய் பிரித்தெடுக்கிறார். நீங்கள் ஆபிரகாமுக்கும் முன்பதாக கர்த்தரை தெரிந்தெடுத்த ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. குறிப்பாக நீங்கள் ஆபிரகாமுக்கு முன்பதாக கர்த்தர் சிலரை தெரிந்தெடுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அவர்களை தெரிந்தெடுத்ததற்கு பின்பதாக சில நோக்கம் உண்டு. குறிப்பாக ஏனோக்கை நீங்கள் பார்க்கலாம். ஏனோக்கு தான் முதல் ஆதாமுக்கு பின்பதாக கர்த்தர் தமக்காக தெரிந்தெடுத்த முதல் பாத்திரம். இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏனோக்கை பிரித்தெடுத்ததற்கு அல்லது தனக்கென்று தெரிந்தெடுத்ததற்கு பின்பதாக ஒரு பெரிய காரணம் உண்டு. என்ன காரணம் என்றால் ஏனோக்கு கர்த்தரோடு உறவாடி கொண்டிருந்தார், கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தார். அவரிடத்தில் ஒரு நற்கிரியை காணப்பட்டது, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவன். அல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தர் தெரிந்தெடுத்த பாத்திரம் நோவாவை கர்த்தர் தெரிந்தெடுக்கும் போது வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, நோவா தான் வாழ்ந்த ஜன கூட்டத்தார் மத்தியில் நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான். நோவா ஒரு நல்லவன். அல்லேலூயா. நல்லவனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். முதலாவதாக நீங்கள் ஏனோக்கை பார்க்கும்போது தேவனோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தமக்காக தெரிந்தெடுக்கிறார். ரெண்டாவது ஒரு நல்லவனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். இந்த குவாலிட்டியை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே நேராக ஆபிரகாம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய அட்ரஸில் இதெல்லாம் எதுவும் இல்லை. புரிந்தவங்க? அல்லேலூயா. எதையும் பார்த்து கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்தெடுக்கலை. ஆபிரகாம் கிட்ட எதுவும் நல்ல குவாலிட்டி இருந்ததுனால இல்லை, அதாவது தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக அவன்கிட்ட நிறைய நல்ல குணாதிசயங்கள் இருந்ததுனால இவனை தெரிந்தெடுத்தார் என்று வேதம் எங்கேயும் சொல்லலை. அல்லேலூயா. தெரிந்தெடுக்கப்பட்ட பின் அவன் உருவாக்கப்பட்டான். ஆமென். நீங்களும் நானும் அப்படிதான். அல்லேலூயா. தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக நம்மக்கிட்ட இருந்த ஏதோ நல்ல குணாதிசயங்கள் நிமித்தம் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கவில்லை. நம்மெல்லாம் அந்த அளவுக்கு தேவன் தெரிந்தெடுக்கிற அளவுக்கு, தேவன் விரும்புகிற அளவுக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாய் நம்ம இருந்ததும் இல்லை. ஆமென். ஆனால் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக நம்மை கர்த்தர் தமக்கென்று பிரித்தெடுப்பதற்கு முன்பதாக நமக்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயங்களை நம்ம புரிந்து கொள்ள கர்த்தருடைய கண்ணு நம்ம மேலே பட்டுச்சு, அவ்வளவுதான். அல்லேலூயா. எல்லாமே கர்த்தர் தெரிந்தெடுத்ததற்கு, நம்மை ஸ்பெஷலாக கர்த்தர் சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் நீங்கள் கேட்க முடியும்னா ஒன்று கூட கிடையாது. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா. தெரிந்தெடுத்ததற்கு பின்பதாக கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்படி உருவாக்கப்பட்டவர் தான் ஆபிரகாம். தெரிந்தெடுத்தப்பட்ட ஆபிரகாம் அழைக்கப்பட்ட காலத்தில் ஆபிரகாமுக்கிட்ட ஆண்டவர் முதல்ல ஆபிரகாமை அழைக்கும் போதே ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட, எப்போ ஆண்டவரே எனக்கு என்ன கொடுப்பீர்? அல்லேலூயா. சிலதை எதிர்பார்த்து மட்டும்தான் தேவனை பின்பற்றி வந்தான். அதற்கு பின்பதாக எலியேசர் கொண்டு போய் ஆண்டவருக்கு முன்பதாக நிறுத்துகிறான். எனக்கு என் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எலியேசர் உமக்கு முன்பதாக பிழைப்பானாகன்னு சொல்லி எலியேசரை கொண்டு போகிறான். அதற்கு பின்பதாக பார்த்தா இஸ்மவேலை கொண்டு போய் ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்திட்டு சொல்கிறான், இந்த இஸ்மவேல் பிழைப்பானாக. விசுவாசமே இல்லாதவன். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. ஆனால் அவனை கர்த்தர் அதே ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பனாய் மாற்றுகிறான். அவனை கொண்டு இந்த ஆபிரகாமில் இருந்து ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். அதுக்கு முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவர்கள்கிட்ட நல்ல கிரியைகள் இருந்ததுனாலேயோ இல்லை அவர்கள் நல்லவர்களாக இருந்ததுனாலேயோ அல்ல, கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டதுனால, கர்த்தர் அவர்களை நேசித்ததுனால தமக்கென்று கர்த்தர் அந்த கூட்டத்தை தெரிந்து கொண்டாராமே. இல்லையா? ஒரு கூட்டத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்தான், அதனால் அவர்கள் விசேஷித்தவர்கள். இந்த உபவாச கூட்டத்திற்கு கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் ஏன் விசேஷித்தவர்கள்னா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்.
அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மை விட அநேக நல்லவர்கள் இருக்கும்போது, கனவான்கள் இருக்கும்போது, கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் விட நம்மை விசேஷித்தவர்களாய் பார்ப்பதற்கு மிக முக்கியமான காரியம், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இதுலேயும் இஸ்ரவேல் குடும்பத்தாரை விட நாம் ஏன் விசேஷித்தவர்கள்? இஸ்ரவேலரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். இஸ்ரவேலர்களை தெரிந்து கொள்ளப்படும் போது கர்த்தர் வாக்கினால் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினார். நமக்காக கர்த்தர் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் எடுத்து வாசிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது புதிய உடன்படிக்கையின் அடையாளமாகிய அவருடைய இரத்தத்தினால் அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க முடியும்னா, அவர் நமக்காய் இரத்தத்தை சிந்தி நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ புதிய உடன்படிக்கையின் இஸ்ரவேலர்களாகிய நீங்களும் நானும் மிக மிக விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விசேஷித்தவர்களாய் காணப்பட்டார்கள், அல்லது தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், விசேஷமானவர்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்க கேட்கலாம். மல்கியா 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மல்கியா 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். போதும், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை அங்கே வெளிப்படுகிறத பார்க்கணும். அப்படியானால் சேர்க்கும் நாளிலே கர்த்தரால் சேர்க்கப்பட்டவர்கள் விசேஷித்தவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கும்போது கர்த்தர் நம்மை சேர்க்கிறார். இன்னைக்கு பல தவறான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தவறான உபதேசங்களில் இப்படியாக அநேகர் விளக்குகிறத நான் கேட்டிருக்கிறேன். அநேக இடங்களில் இப்படி பேசுகிறத கேட்டிருக்கிறேன். பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்தில், பழைய உடன்படிக்கையில் மல்கியா வரைக்கும் எழுதப்பட்ட எந்த வேத பகுதியிலையும் 2ஆம் வருகையை குறித்த எந்த வார்த்தையும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. அப்படி அல்ல, வேதம் முழுவதிலையும் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்தும் 2வது வருகையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் இப்போ வாசித்த இந்த பகுதி இயேசுவின் வருகையை குறித்தது. அல்லேலூயா. வாசிக்கலாம். அதற்கு முந்தைய வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். அல்லேலூயா. இங்கே வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். எதற்காக கர்த்தர் கவனித்து கேட்கிறார்? ஒரு தேவ பிள்ளைகள் பேசுகிற சகல வார்த்தைகளும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவருடைய ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, அதில் எழுதப்பட்டிருக்கும். இந்த ஞாபக புஸ்தகம் என்பது இயேசுவின் 2வது வருகைக்கு பின்பதாக திறக்கப்படுகிற ஒரு புத்தகம். அல்லேலூயா. நியாய தீர்ப்பின் நாட்களில் திறக்கப்படுகிற புஸ்தகங்களில் முக்கியமான 3 புஸ்தகங்கள் உண்டு. அதில் ஒரு புஸ்தகம் தான் ஞாபக புஸ்தகம். அல்லேலூயா. இந்த ஞாபக புஸ்தகத்தில் ஒரு தேவப்பிள்ளை அல்லது கர்த்தருக்கு பயந்தவர்கள் அல்லது தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதில் எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நம்ம பேசுகிற, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தைகளும் அதில் எழுதப்பட்டிருக்கும். அந்த வார்த்தைகளை கொண்டு தான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய சகல தேவைகளும் அவர் வரைந்திருக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து எந்த சூழ்நிலையும் நெகட்டிவான வார்த்தை வரக்கூடாது. காரணம், நாம் விசேஷிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒன்று நல்லா புரிந்துக்கோங்க, கர்த்தர் நம்மளை ஸ்பெஷலாக பார்க்குறாருன்னா நம்ம மேலே அவருடைய கண்ணு எப்போதும் இருக்கும். புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா. எப்போதும் கர்த்தருடைய கண்ணு நம்ம மேலே இருக்கும். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த உலகத்தில் சில நபர்கள், சில விஐபிஸ் இருப்பாங்க. இந்த விஐபிஸை சுற்றி எப்போதும் கவர்மெண்ட்டோட கண் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்க ஒரு விஐபியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய எல்லா செய்கைகளும் கவனிக்கப்படும். ஆமென். நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், பரலோகத்தோட கண்ணுக்கு முன்பதாக நீங்களும் நானும் விஐபி. அவ்வளோ தானே சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்மை கர்த்தர் விஐபியாக தான் பார்க்குறாங்க. பரலோகம் நம்மை விஐபியாக பார்க்குது. பரலோகம் எப்போதும் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கிரியைகள்லாம் கவனித்து கொண்டிருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்தானத்தில் தகுதி இல்லாத ஒருவரை கொண்டு போய் உட்கார வச்சாச்சுன்னா உட்கார வைத்ததை நினைத்து அநேகர் வருத்தப்படுவாங்க.
அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படி அல்ல. கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். கர்த்தர் நம்மை குறித்து கர்த்தருடைய திட்டம் என்னவென்றால் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். இங்கே வேதம் மிக தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். இனி இந்த உலகத்திற்கு நடக்க போகிற மிக முக்கியமான காரியம், அடுத்து இந்த உலகத்தில் என்ன நடக்க போகிறது, அடுத்து இந்த உலகம் எதை சந்திக்கிறது அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா, அடுத்து இந்த உலகம் சந்திக்க போகிற மிக முக்கியமான காரியம், அல்லது இந்த உலகம் அடுத்து எதற்காய் காத்து கொண்டிருக்கிறதுனா எடுத்துக்கொள்ளப்படுதலைக்காக காத்திருக்கிறது. ஒரு எக்கால சத்தம் தனிக்க போகிறது. இந்த உலகத்தில் இமை பொழுதுல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு கூட சேர்த்து கொள்ளப்பட போகிறார்கள். ஒரு பெரும் கூட்டம் ஏனோக்குடைய காலத்தில் இருக்கட்டும், எலியாவின் காலத்தில் இருக்கட்டும், எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ, இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பின்பதாக உயிரோடு எழுந்து 40 நாட்கள் இந்த உலகத்தில் உலாவினதற்கு பின்பதாக எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அதே போன்ற ஒரு சம்பவம் இந்த தேசத்தில் நடக்கப் போகிறது. ஆமென், அல்லேலூயா. நாம் ஏன் விசேஷித்தவர்கள்னா அதில் சேர்க்கப்பட போகிறவர்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். புரிஞ்சவங்க மட்டும் சத்தமாக ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்போ கர்த்தர் ஏன் விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார்? நம்ம ஏன் கர்த்தர் விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார் என்றால் நாம் சேர்த்து கொள்ளப்பட போகிறோம். அப்போ முதலாவது காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் என்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அவர்கள் விசேஷித்தவர்கள். இரண்டாவது காரியத்தில் நம்ம தியானித்தோம், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இதே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருந்தால் அவர்கள் விசேஷித்தவர்கள். மூன்றாவது காரியமாய் நாம் இப்போ தியானித்த இந்த பகுதியில் சேர்க்கப்படுகிறவர்கள் விசேஷித்த 3 பெரும் கூட்டத்தை இந்த வேத புஸ்தகம் விசேஷித்தவர்களாய் பார்க்கிறது. நாம் விசுவாசிக்கிற இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த விசேஷித்தவர்கள் பட்டியலில் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த விசேஷித்தவர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் ஸ்பெஷல் விசேஷித்தவர்கள், இதற்கு இன்னொரு மொழியாக்கம் சொல்கிறது மேலானவர்கள். அல்லேலூயா. ஆமென். இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. மேலானவர்களாக இந்த உலகம் நம்மளை பார்க்கிறது. எதை விட மேலானவர்கள், அதை மட்டும் நம்ம தியானித்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எதை விட நாம் மேலானவர்கள் அல்லது எதை விட நாம் விசேஷித்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 12வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 12வது அதிகாரத்தின் 11 மற்றும் 12வது வசனங்கள். போதும் பாருங்க, இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது தன்னை பின்பற்றி வந்த ஒரு பெரும் கூட்டம் அந்த பகுதியில் காணப்பட்டதை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். ஒரு கூட்டம் தான் அங்கே தேவனுடைய பகுதியில் வருகிறாங்க. இந்த 12வது அதிகாரம் ஆரம்பிக்கிற முதலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் ஆரம்பிக்கும். முதல் வார்த்தையில் நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் பயிர் வழியை கடந்து செல்லுகிறார். பயிர் வழியை கடந்து செல்லும் போது அந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அங்கே பார்க்குற அந்த பயிர்களை கொய்து சாப்பிட தொடங்கினாங்க. அல்லேலூயா. அப்போ அங்கே கூடியிருந்த பரிசேயர் இயேசுவோடு வாக்குவாதத்தை ஆரம்பித்துட்டாங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு வாக்குவாதம் தொடங்குது. அதற்கப்புறம் பின்பதாக அப்படி ஓய்வு நாளுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார் அப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இங்கே இருந்து தான் ஒரு பெரிய ஒரு காரியம். அதோடைய 10வது வசனத்தில் வாசிக்கும் போது சூம்பின கையை விட ஒரு மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். இதே 12வது அதிகாரத்தில் கர்த்தர் அவனை சுகப்படுத்தும் போது அதே பரிசேயர் கூட்டம் ஏற்கனவே ஓய்வு நாளில் கொஞ்சோண்டு ஆகாரத்தை, கொஞ்சோண்டு ஒரு கதிரை கொய்ந்து சாப்பிட்டதற்கு குறை சொன்ன ஒரு கூட்டம் இயேசுவோடு கூட உண்டு. இப்போ இயேசு கிறிஸ்து செய்கிறது அதை விட பெரிய காரியம். அல்லேலூயா. இதை செய்யும்போது அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள், ஏன்னா அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருந்தார்கள். நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் கற்பித்து கொடுக்கப்பட்டிருந்தது. பரிசேயர்கள் என்பது நியாயப்பிரமாணத்தில் தேறினவர்கள். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. இவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தான் முக்கியம். இப்போது கொஞ்சம் நல்ல கவனமாக கவனிச்சிங்கன்னா இதோட ஆழம் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் நியாயப்பிரமாணத்தின்படி வளர்க்கப்பட்டார். யூத மார்க்கத்தில் அவர் பிறந்தார். யூதனாய் அவர் பிறந்தார். அது மாத்திரமல்ல, தாவீதின் கோத்திரத்தில் அவர் பிறந்தார். விசேஷித்த விதமாய் இயேசுவை மேசியா என்று யோவான் ஸ்நாபகன் அறிமுகப்படுத்தினார். இவ்வளவு புரிஞ்சுன்னு சொல்கிறவங்க
இயேசுவை சாதாரணமாக இந்த உலகத்திற்கு வரல. இயேசு யூதா கோத்திரத்தில் பிறந்திருக்கிறார். விசேஷித்த விதமாக இயேசுவுக்கு முன்னோடியாய் வந்த எலியாவின் ஆவியை உடைய யோவான் ஸ்நாபகன் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். இதோ உலகத்தின் பாடுகளை சுமந்து தீர்க்க போகிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நாபகனால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் தெளிவாய் சொல்கிறது. நீங்கள் யோவானுடைய காலகட்டத்தில் இஸ்ரவேலர்கள் அனைவரும், இஸ்ரவேலர்கள் ஒரு பெருங்கூட்டம், அதாவது அனைவரும் நாங்கள் சொல்லப்படுறது ஒரு பெருங்கூட்டம், ஆல்மோஸ்ட் 90% யூத தலைவர்களை அல்லாது யூதர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வனாந்திரத்தில், யோர்தான் நதிக்கரையில் வனாந்திரத்தில் இருக்கிற யோவான் ஸ்நாபகனை தேடி முழு இஸ்ரவேலும் அந்த பக்கம் போச்சுது. காரணம் என்னவென்றால் 400 வருடம் பரிசுத்த ஆவியினால் கர்த்தருடைய வார்த்தை எதுவுமே போதிக்கப்படாதிருந்த காலகட்டம் தான் யோவானுக்கு முந்தைய காலம். திடீரென பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறது. ஒட்டக மயிரோடை தரித்தவராய், மெல்லிய வஸ்திரம் தரித்தவராய் ஒரு 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 தீர்க்கதரிசி புதிதாய் வந்திருக்கிறார். காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் அவருடைய ஆகாரம், இதெல்லாம் உலகம் கேள்விப்படுகிறது. அவர் ரொம்ப வைராக்கியமாய் வல்லமையாய் போன எலியா தீர்க்கதரிசியை போல, பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் வாழ்ந்த எலியா தீர்க்கதரிசியை போல இயேசு வரப்போகிற மேசியாவை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து மிக தெளிவாய் உபதேசித்து கொண்டிருக்கிற ஒரு தீர்க்கதரிசியாய் இந்த யோவான் ஸ்நாபகன் காணப்பட்டார். ரொம்ப கவனமாய் புரிந்து கொள்ளுங்கள். எலியா தீர்க்கதரிசியின் ஆவியை உடையவனாக இருந்தாலும், எலியா தீர்க்கதரிசியின் வல்லமையை உடையவனாக இருந்தாலும், இந்த யோவான் ஸ்நாபகர் எந்த அற்புதத்தையும் செய்யலை. புரிஞ்சுவங்க, அவருடைய ஊழியத்தில் அவர் எந்த அற்புதத்தையும் செய்யலை. ஆனால் அவர் பேசிய வல்லமையான வார்த்தை இது தேவனுடைய வார்த்தை என்பதை விளங்க செய்தது. அல்லேலூயா. அப்போ முழு இஸ்ரவேலும் இந்த யோவான் ஸ்நாபகனை தேடி யோர்தான் நதிக்கரையில் சென்று இவ்விடத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு பெரும் கூட்டம் யோவானிடத்தில் இருக்கும்போது தான் யோவான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் இயேசுவை. அல்லேலூயா. இவர் தான் அடிக்கப்பட போகிற தேவாட்டுக்குட்டி. அப்போ இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சாதாரணமானவர் அல்ல. அல்லேலூயா. அப்படியானால் யோவானால் ஒருவர் அறிமுகப்படுத்தப்படும் போது, யோவானால் ஒருவர் மேசியா என்று அறிமுகப்படுத்தப்படும் போது, பரிசேயர்களுடைய கண்களும் வேதபாரகர்களுடைய கண்களும் இந்த இயேசுவின் பக்கம் திரும்பினது. அப்போ இவர்கள் வரப்போகிற மேசியா குறித்து அவங்களுக்கு சில திட்டம் இருந்துச்சு. அவங்களோட மைண்டு சில காரியத்தை, அவங்களுடைய மைண்டில் சில காரியங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அவங்களுடைய மனநிலை படி வரப்போகிற மேசியா யூதர்களுடைய பாரம்பரியத்தை, ஏன்னா கடந்த 400 வருடங்களாக யூதர்கள் பாரம்பரியத்தில் மிஞ்சி நிற்கிறாங்க. காரணம், அவர்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருக்கிறாங்க, திரும்பி தங்களுடைய நாட்டிற்கு வந்திருக்கிறாங்க. அநேக சிச்சுவேஷன் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. குறிப்பாக கிரேக்க மொழி உலகம் எல்லாம் பிரபலமாக இருக்கிறது. ரோம ஆட்சி உலகம் முழுவதும் இருக்கிறது. ரோமர்களால் வரி செலுத்த வேண்டும் என்கிற கட்டாயம் அந்த காலகட்டத்தில், இயேசுவின் காலகட்டத்தில் உலகத்தில் இருந்தது. இப்படி எல்லாம் இருக்கும்போது யூதர்கள் தங்களை தனித்து காண்பித்து கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. ஸோ இப்படி தங்களை தனியாய் காண்பித்து ஒரு பெரிய வைராக்கியத்தோடு இந்த யூதர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கும்போது, ஒரு வைராக்கியமான தேவ பிள்ளைகளாக இவர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கும்போது, அவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங், அடுத்து வரப்போகிற மேசியாவுக்காய், யூதர்களுடைய ராஜாவுக்காய் இந்த உலகம் வெயிட் பண்ணி காத்துட்ருக்குது. இந்த யூதர்களின் ராஜாவுக்காய் காத்து கொண்டிருக்கும்போது, இந்த யூதரின் ராஜாவாக அறிமுகப்படுத்தப்பட்ட யோவான் ஸ்நாபகனால் அறிமுகப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை அவர்கள் நினைத்த மாதிரி ஆசரிக்கல. புரிச்சவங்க? அல்லேலூயா. ஓய்வு நாளை இயேசு கிறிஸ்து ஆசரித்தாரான்னு கேட்டால் அவர் ஆசரித்தார். ஆனால் பரிசேயர்கள் அவர்களுக்கு சில உபதேசங்களை வச்சுருந்தாங்க. பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் பரிசேயர்கள் ஓய்வு நாளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்னென்னா, அவங்க ஒரு விறகை எடுத்து பொறுக்க மாட்டாங்க, விறகை எடுக்க மாட்டாங்க. நியாயப்பிரமாணம் தான் கற்றுக் கொடுக்கிறது. விழுந்து கிடக்கிற, இப்போ ஒரு மரத்துலேருந்து ஒரு சுள்ளி விழுந்து கிடக்குது, ஒரு விறகு துண்டு விழுந்து கிடக்குதுன்னா அதை எடுத்து ஓரமாக கூட வைக்க மாட்டாங்க. ரோட்டில் ஒரு கல் கிடக்குதுன்னா அதை எடுத்து ஓரமாக கூட வைக்க மாட்டாங்க. அதாவது சின்ன ஒரு வேலையை செய்தால் கூட அது ஒரு பெரிய பாவம். ஓய்வு நாளில் எதையும் செய்யக்கூடாது என்கிற ஒரு 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 தீர்மானத்திற்குள்ள அல்லது பிரமாணத்திற்குள்ளாக அவர்கள் கட்டப்பட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து வரும்போது இதே ஓய்வு நாளில் சில காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறார். இயேசு கிறிஸ்து செய்யும்போது தான் இங்கே ஜனங்கள் வந்து கேட்குறாங்க, ஓய்வு நாளில் எப்படி செய்யலாம்? பரிசேயர்கள் குற்றப்படுத்திக்கொள்ள, மற்றவர்களை குற்றப்படுத்துறது தான் அவங்களுடைய பிரதானமான வேலை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த
இந்த பரிசேயர் வந்து இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துகிறாங்க. இங்கே சூம்பின கையுடைய ஒருவனை கர்த்தர் சுகமாக்கும் போது ஏற்கனவே இதே 12வது அதிகாரத்தில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் முதல்ல ஓய்வு நாளை குறித்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. திரும்பவும் எகைன் ஆண்டவர் ஓய்வு நாளில் இன்னொரு நற்கிரியை செய்கிறார். அப்போ தான் ஆண்டவர் காண்பித்து கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, உங்களுடைய ஆடு ஒன்று கீழே விழுந்ததானால். அதுதான் அங்கே ஆண்டவர் அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. 11வது வசனத்தை, உங்களில் எந்த மனுஷனுடைய காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குளில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்குள்ளே வெளியரங்கமாக பார்த்தா வேறு பெரிய ஒரு விஷயம் இல்லை. சும்மா ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஒரு குழியில் ஆடு விழுந்தால் தூக்கி விட மாட்டானோன்னு கேட்குறாரு. அல்லேலூயா, இருக்கிறீங்க தானே? அல்லேலூயா. ஆனால் இதற்குள்ள ஆழமான அநேக சத்தியம் இருக்கிறது. ஆமென். ஏன் ஆண்டவர் ஆட்டை கேட்கணும்? இன்னொரு பகுதியில் ஆண்டவர் மாட்டை கேட்டிருக்கிறேன், அது அப்புறமா உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். இந்த பகுதியில் கர்த்தர் ஆட்டை காண்பிப்பதற்கு, ஆட்டை குறித்து கர்த்தர் பேசுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த தேவ ஜனங்களுடைய அவர்களுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பது ஆடுதான். அல்லேலூயா. அதாவது பிரதான ஆசாரியர் இருப்பார். இஸ்ரவேலுடைய கல்ச்சரை நம்ம சரியாக புரிந்தால் தான் அது நமக்கு தெளிவாக தெரியும். இப்போது பிரதான ஆசாரியன் ஒரு ஆட்டை பலி செலுத்துவான். ஆட்டை எதற்காக பலி செலுத்துகிறான்னா, தனக்காகவும் முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தையும் அந்த ஆட்டின் மேலே சுமக்க பண்ணி அந்த ஆட்டை பலி செலுத்துவான். அப்போது ஆடு அன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. ஒரு ஆடை பார்த்தா ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்ணு எப்படி போகும்னா, இந்த ஆடு என் பாவத்தை சுமக்குது. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த ஆட்டை உதாரணமாக காண்பிக்கிறார். உனக்காக பாவத்தை சுமக்கிற ஒரு ஆடு விழுந்தா நீ தூக்கி விடுகிற. அப்படி இருங்கப்போ அடுத்த வசனத்தில் ஆண்டவர் அழகாக காண்பிக்கிறார். ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விஷயத்தவனாக இருக்கிறார். ஏன்னா ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ளுங்க, அன்னைக்கு மனுஷனை விட மிக முக்கியமாய் பார்க்கப்பட்டது ஆடு. அல்லேலூயா. தேவாலயங்களில் கொண்டு போய் விற்கப்பட்டதாக்கும் ஆடு ஸ்பெஷலாய் பார்க்கப்பட்டிருந்துச்சு ஆடு. ஆண்டவர் சொல்கிறார், பரிசேயர்கள் ஆற்றுக்காக கவலைப்படுகிறவர்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆட்டுக்கு கவலைப்படுற, நான் இந்த மனுஷனுக்காக கவலைப்படுறேன். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்குற உலகமும் எதற்காகவும் கவலைப்படுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை குறித்து கவலைப்படுகிறவர். நாமே நம்ம மேலே அக்கறை கொண்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவருக்கு யார் முக்கியம்னா, அவருக்கு ஆடல்ல முக்கியம், நீங்களும் நானும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருக்கு விசேஷித்தவர்கள். ஒரு ஆற்றுக்காக கவலைப்படுகிற மனிதன். ஒரு ஆட்டுநாள், பழைய உடன்படிக்கையின் காலத்தில் ஆட்டுநாள் பாவம் போர்க்கப்பட்டுச்சு. புதிய உடன்படிக்கையின் காலத்தில் ஆண்டவர் சொல்கிறார். இதுக்குள்ளே மறைந்திருக்கிற ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் யோவான் ஸ்நாபகன் முதல் யோவான் வரைக்கும் இயேசுவை ஆட்டுக்குட்டியாக காண்பித்து கொடுத்துருக்கிறாங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், நீங்கள் மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாய் காண்பிக்கப்பட்டிருக்கார். பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்திலையும் அப்படிப்பட்ட சில தீர்க்க தரிசனங்களை நீங்கள் பார்க்க முடியும். அப்போது இயேசுவை ஆட்டுக்குட்டியாய் காண்பித்திருக்கிறார். அப்படியானால் இயேசு இதில் மறைப்பொருளாய் ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறார். இயேசுவுக்கு தன்னை விட, தெளிவாக கவனிச்சுக்கோங்க, இயேசுவுக்கு அவரை விட நம்ம முக்கியம். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. அதனால தான் ஆட்டை ஆண்டவர் அங்கே கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் புதிய உடன்படிக்கை காலத்தில் முழுவதும், நீங்கள் புதிய ஏற்பாட்டை முழுவதும் பல இடங்களில் இயேசு கிறிஸ்துவை அடிக்கப்படுகிற ஆடாக நீங்கள் பார்க்கலாம், ஆட்டுக்குட்டியாக நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசியே அடிக்கப்படுகிற ஆற்றுக்கு ஒப்பாய் இயேசு கிறிஸ்துவை காண்பித்திருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஆற்றுக்கு ஓமையாக இருக்கிறார். இங்கே சொல்லும்போது சொல்கிறார், நீ ஆட்டை தேடிட்டு இருக்கிற, நான் மனுஷனை தேடுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஆதாம் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்கு மனுஷன்னா ரொம்ப ஸ்பெஷல். அல்லேலூயா. அப்போ அவ்வளோ ஸ்பெஷலாக பார்க்கிற தேவன் நம்முடைய பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்னா பிரச்சனைக்கு பின்னாடி நம்ம ஓடிட்டுருக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் நம்மை ஆழ்த்தும் போது அந்த பிரச்சனையை நம்ம மிகைப்படுத்தி பார்த்துட்ருக்குறோம். பிரச்சனை தான் ரொம்ப பெருசுன்னு நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய பிரச்சனைக்கு பின்பதாக ஓடும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ பிரச்சனையை பார்க்கிற, எனக்கு என்னை விட நீ தான் முக்கியம்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த நாட்களில் நாங்கள் பைபிள் ஸ்டடியில் தியானித்த ஒரு வார்த்தை உண்டு. ராயனுடையது ராயனுக்கும்,
தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் அப்படிங்கிற காரியத்தை. தேவனுடையதென்றால் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தான் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வேறு எதையும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கலை, நம்மை எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் கைகளால் செய்யப்பட்ட கோயில்களில் வாசம் பண்ணுகிறதை விட மனிதனுக்குள் வாழ ஆசைப்படுகிறார். மனிதனுக்குள் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்மை பார்க்கிறவர்கள் நம் மூலம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளோ விசேஷித்தவர்கள் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. எவ்வளோ ஸ்பெஷலாக கர்த்தர் நம்மை பார்க்கிறார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்க்கும்போது உட்காந்து சோர்ந்து போய்ட்டோம். சீக்கிரட் என்ன தெரியுமா? எப்போ நம்மளால் அற்புதத்தை பெற முடியாமல் போயிடும் தெரியுமா? சோர்ந்து போகும்போது, பயந்து போயிடுற போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியலை. அல்லேலூயா. பிசாசவனை ரொம்ப தந்திரமாக மனுஷனுக்குடைய காரியத்தில் தோல்வியை கொண்டு வருவதற்கு முன்பதாக அவன் விதைக்கிற ஒரு காரியம் தான் சோர்வு. ஆமென். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வந்து சோர்ந்து போக பண்ணிடுவான். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வந்து தேவனை விட்டு தூரப்படுத்திடுவான். ஜெப வாழ்க்கையை குறைத்து போடுவதற்கு ஏதுவான காரியத்தை செய்வான். எப்போ ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கு இடையில் இருக்க பிரிவினை உண்டாயிடுச்சோ, எப்போ மனிதனுக்கும் தேவனுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவில் விரிசல் உண்டாகுதோ, அப்போ பிசாசினால கிரியை செய்ய முடியும். ஆமென். அதே நேரத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்க உறவு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எந்த பிசாசினாலையும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். அல்லேலூயா. தேவ பிள்ளை தேவனோடு இருக்கிற உறவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மனுஷனுக்கு எது ரொம்ப முக்கியம்னு கேட்டால் நான் சொல்லுவேன், தேவனோடு உள்ள உறவு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு நம்ம பல காரியங்களை பிரயாசப்படுகிறோம், பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், பல காரியத்தை செய்வதற்காக எத்தனிக்கிறோம். ஆனால் எது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு. இதை இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் காண்பித்து கொடுத்தார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மனிதனாய் வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் அவருக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவில் விரிசல் வர்றதற்கு இடம் கொடுக்கல. யோவான் 14வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பிலிப்பு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறார், ஆண்டவரை எனக்கு பிதாவை காண்பியுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். கேட்கும்போது ஆண்டவர் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அல்லேலூயா. எப்படி அந்த வார்த்தையை சொல்ல முடியும்னா, மிக முக்கியமான காரியம் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த உறவு. ஆமென். புரிஞ்சவங்க மட்டும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. ஏன்னா இந்த உறவு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கும் பிதாவுக்கும், நமக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும், நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லேலூயா. தேவனை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். உறவு ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டை நான் கற்றுக் கொடுக்குறேன் பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனை மாறுவதாக சொன்னால் போது மாறும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி பல பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்ம உட்காந்து போராடுகிறதுக்கு காரணம் என்னென்னா உறவில் பிரச்சனை. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்க முடியும், நமக்கு நல்லா தெரிந்தது தான். மார்க்கு 4வது அதிகாரம் கடைசி வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, மத்தேயு மற்றும் லூக்கா 8வது அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நமக்கு தெளிவாய் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து படகுல சென்று கொண்டிருக்கும் போது படகுல பிரச்சனை வருது. இயேசு அந்த படகுல இருக்கிறார். ஆன போதும் படகுக்கு விரோதமான பிரச்சனை வருது. அங்கே காற்று அடிக்கிறது, புயல் அடிக்குது, அலைகள் படகுக்கு எதிராக மோதுகிறது. சீஷர்கள் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, ஒன்றுமே நடக்கலை. இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், காற்று அமைதலாக இருன்னு சொன்னார், கடலை இறையாதேன்னு சொன்னார். அந்த நிமிஷத்தில் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இல்லையா? ஏன், எப்படி இது பாசிபிள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். நான் உங்களுக்கு சொல்லுவேன், பிதாவுக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற உறவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பிதாவுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு எப்போ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அப்போ நமக்குள்ள விசுவாசம் வரும். அல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் அற்புதத்தை பார்க்க முடியும். விசுவாசத்தோடு வார்த்தையை பேசியாச்சுன்னா அந்த காரியம் அப்படியே நடக்கும். நம்ம இன்றைக்கி என்ன நிறைய நேரத்தில் நம்ம பண்ணுகிற நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம விசுவாச வார்த்தையை பேசுவதை விட அவிசுவாசமான வார்த்தைகளை அதிகமாக பேசுகிறோம். நம்ம சூழ்நிலையை பார்க்குறோம், சூழ்நிலையை பார்த்துட்டு சூழ்நிலைக்கு ஏதுவான காரியம், இங்கே சூழ்நிலை இப்படி இருந்துச்சுன்னா இதோட ரிசல்ட் இப்படி தான் இருக்கும், நமக்குள்ள ஒரு டிசிஷனுக்குள்ளே வந்துடுறோம். இந்த பிரச்சனை இப்படி தான் முடியும், நம்மளாவே ஒரு கணக்கு போட்டு வச்சிடுறோம். அது ஆனால் அப்படி முடிய போகிறது அல்ல. ஆமென். அல்லேலூயா.
நம்முடைய பிரச்சனையினால் நாம் மூழ்கி போவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கல. அவர் நம்மை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சகல பிரச்சனைகளை மாற்றி நம்மை விடுவிப்பது தான் அவருடைய நோக்கம். ஆமென். விசுவாசமே இல்லையா? விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அதாவது இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை இயேசுவுக்கு ரொம்ப முக்கியங்க. நம்முடைய லைஃப் ஸ்டைல் இயேசுவுக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறது நமக்கு எவ்வளோ முக்கியமோ இல்லையோ தெரியாது, ஆனால் அது இயேசுவுக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். நம்ம வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையில் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறது எதற்காக தெரியுமா? தேவ நாம மகிமைக்காக. அல்லேலூயா. குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நீங்கள் வேண்டிக் கொள்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு செய்கிறேன். யோவான் 14வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கிற காரியங்கள், இல்லைன்னா நம்ம இன்றைக்கி சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வியாதிகள், இதில் நடக்கிற அற்புதம் என்பது குமாரனில் பிதா மகிமைப்படணும். ஆமென். அல்லேலூயா. பிதாவின் மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் தேவனை தேடின, கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இது தேவநாம மகிமைக்காக நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது ரொம்ப முக்கியம். நம்மை விசேஷித்தவராக அவர் பார்க்கிறார். இதை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் இது. கர்த்தர் நம்மை ஆட்டை பார்க்கிலும் விசேஷித்தவராக நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு ஆடு எவ்வளோ முக்கியமோ அதை விட இயேசுவுக்கு நாம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்மை விசேஷித்தவர்களாக பார்க்கிற அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யாமல் விட்டுருவாரா? ரெண்டாவது இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். எதை பார்க்கலாம் விசேஷித்தவர்கள்? ஏன் விசேஷித்தவர்கள்? 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். எதை பார்க்கலாம் விசேஷித்தவர்கள்? வாசிக்கலாம். சங்கீதம் 8வது அதிகாரம் அவருடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கு முந்தின வருஷத்தை வாசிங்களேன். இப்போது பாருங்க, இங்கே தேவதூதர்களை பார்க்கலாம். நம்மை கர்த்தர் நம்மை சிருஷ்டித்த போது எதை விட கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறான்னு வேதம் தெளிவாய் சொல்கிறது. தேவதூதர்களை பார்க்கலாம் கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய சில காரியத்தில் மகிமையில் தேவனை விட ஏன் தேவதூதர்கள்லாம் நம்மை பார்த்து பொறாமைப்படுறாங்க தெரியுமா? அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தேவதூதர்களும் நம்மளை பார்த்து பொறாமைப்படுகிறாங்க. ஆமென். சங்கீதம் 91 வாசிக்கும் போது கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவான்னு சொல்லி வேதம் சொல்லுது. எதற்கு தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார் தெரியுமா? நம்மை பாதுகாக்கிறதுக்கு. அதுவும் அந்த வசனத்தில் வாசிக்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பாதம் கல்லில் இடராதபடிக்கு, விழாதபடிக்கு இல்லை, இடராதபடிக்கு. சில நேரத்தில் போகிறப்போ தெரியாமல் காலு தட்டிடும் தெரியுமா ஒரு கல்லை? இந்த தட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக, இவ்வளவு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தூதர்களுக்கு கட்டளை இடுகிறாராம். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. தூதர்கள் என்பவர்கள் மனிதனுக்கு பணிவிடை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ தூதர்களை விட கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறார். புரிஞ்சவங்க? இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அது அப்படி தான் சொல்லுது. தூதர்களை விட கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறார். உருவத்தில் சற்று சிறியவர்களாய் படைத்தாலும் நம்மை கர்த்தர் தேவ பார்வையில் பார்க்கும்போது தூதர்களை விட மிக விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறார். முதலாவதாக நம்ம பார்த்தோம், ஆட்டை விட கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறார். ரெண்டாவது காரியம், தூதர்களை விட கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறார். தூதர்களை விட நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறதுனால இருக்கக்கூடிய மேன்மை என்ன? முதல் காரியம், தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறார்கள். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. இன்னொரு காரியம் பாருங்க, இந்த நம்ம வாசிச்ச நம்ம எடிஷன் படி தூதர்களை விட சற்றே சிறியவனாக்கிறி. தூதர்களை விட நம்ம சற்றே சிறியவனாக இருந்தாலும் எந்த தூதரும் நம்மை குற்றப்படுத்த முடியாது. அல்லேலூயா. நம்ம மனுஷங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி குற்றப்படுத்திக்குவோம். புரிஞ்சவங்க?
அல்லேலூயா. நீங்கள் வேதம் முழுதும் வாசிச்சு பாருங்க. தூதர்களை கொண்டு கர்த்தர் மெசேஜஸை கொடுக்கிறார். ஆனால் எந்த தூதனும் தேவனுக்கு முன்பதாக நம்ம போய் குற்றப்படுத்த முடியாது. பிசாசானவனுடைய வேலை அது, அவன் குற்றப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். ஆனால் எந்த தூதனும், இப்போ நம்ம ஒரு மனுஷனை சுற்றி எப்போதும் தேவ தூதர்களும் இருப்பாங்க, பிசாசின் தூதர்களும் இருப்பாங்க. தேவ தூதர்கள் நம்ம செய்கிற நன்மையை மட்டும் கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்ப்பாங்க. அல்லேலூயா. நம்ம இப்போ மல்கியா 3வது அதிகாரத்தை 16வது வசனத்தில் வாசித்தது போல நம்ம பேசிக்கொள்கிற வார்த்தைகள் எல்லாம் தேவன் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். எப்படி கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தைகள் ஞாபக புஸ்தகத்துக்கு சேருதுன்னா நம்ம பேசி கொண்டிருக்கும் போது இதை தூதர்கள் இந்த வார்த்தைகளை சேகரித்து அப்படியே கொண்டு போய் ஞாபக புஸ்தகத்தில் சேர்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி எப்போதும் தூதர்கள் உண்டு. ஆனால் தூதர்களால் எந்த மனுஷனையும் குற்றப்படுத்த முடியாது. புரிஞ்சவங்க? தூதர்கள் நினச்சா நம்மளை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தூதர்களால் நம்ம கூடவே இருக்கிறவங்க, அவங்க நம்முடைய சகல தவறுகளை அவங்களால பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் எந்த மனுஷனும் பார்க்காத இடத்துல நம்ம செய்யக்கூடிய தவறு தூதர்களுக்கு தெரியும். ஆனால் எந்த தூதனாலையும் கர்த்தர் ஒரு மனுஷனை குற்றப்படுத்த முடியாது. இதை புரிஞ்சு கொண்டவங்களுக்கு புரியும் கர்த்தர் மனிதனை எவ்வளோ ஸ்பெஷலாக வைத்திருக்கிறான். நீங்கள் வேதத்தில் பல தூதர்களை நீங்கள் பார்க்க முடியும். தூதர்கள் வந்து மனுஷனுக்கிட்ட கர்த்தர் கொடுத்த செய்தியை சேர்த்தாங்களே ஒழிய மனுஷனுடைய எந்த குற்றத்தையும் தூக்கிட்டு தேவன்கிட்ட போகவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தூதர்களால் குற்றப்படுத்த முடிந்திருந்தும் அந்த வல்லமையை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. எந்த தூதர்களும் கொடுக்க முடியல. அது மாத்திரமில்லை, மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கணும்னா, இந்த தூதர்களுடைய நீங்கள் சூழ்நிலை, நீங்கள் தூதர்களையும் மனுஷர்களையும் வைத்து பார்க்கும்போது முதல் காரியம், தூதர்கள் மனுஷனுக்கு பணிவிடை செய்கிறார்கள். இரண்டாவதாக தூதர்கள் குற்றப்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறாங்க. மூன்றாவது காரியங்கள், தூதர்கள் செய்தியை கொண்டு வருகிறவர்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை தூதர்கள் நமக்காக செய்கிறாங்க. அல்லேலூயா. இன்னும் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். யாத்ராகமம் அதனுடைய 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 47வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த சினக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இது ஒரு யுத்தத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ரொம்ப வேகமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். இது மாத்திரமல்ல, வேதத்தில் அநேக யுத்தங்களை, இந்த யுத்தத்தை மாத்திரமல்ல, வேதத்தில் நடந்த இஸ்ரவேலர்களுக்கும் புறச்சாதிகளுக்கும் நடந்த அநேக யுத்தத்தில் தூதர்கள் செயல்பட்டதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். அல்லேலூயா. இது மாத்திரமல்ல, இன்னும் அக்யூரேட்டாக நீங்கள் பார்க்கணும்னா, யோசுவாவுடைய காலத்தில் யோசுவா எரிகோவை தகர்க்கிறதுக்கு முன்பதாக, எரிகோவை வீழ்த்துவதற்கு முன்பதாக அங்கே ஒரு கர்த்தருடைய தூதனானவர் வந்து நின்றதாக யோசுவா எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். வேதத்தில் தூதர்கள் நமக்காக எதை செய்கிறாங்க? ஏன் தூதர்களை விட நாம் விசேஷித்தவர்கள்? தூதர்கள் நமக்காக யுத்தம் செய்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வேதத்தில் பல இடங்களில் பார்க்க முடியும். இங்கே யுத்தம் கர்த்தருடையது என்று நம்ம வார்த்தையை வாசித்தோம். யுத்தம் கர்த்தருடையதுன்னா கர்த்தர் நேரடியாக வந்து யுத்தத்தை செய்ய மாட்டார். தம்முடைய போர் சேவர்களாக, தன்னுடைய சேனைகளாக. அதனால தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவோம், அவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் அவரை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றி கொண்டிருக்கிறாங்க. சேனைகளின் கர்த்தர். எந்த சேனையின் கர்த்தர்? தூதர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. தூதர்கள் யுத்தம் செய்வதற்காகவே ஒரு தூதர் கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மிகாவேல் என்கிற ஒரு தூதனின் கூட்டம் முழுவதும் அவங்க செய்கிறதை யுத்தத்தை செய்கிறாங்க. யாருக்காக யுத்தம் செய்கிறாங்க? மனிதனுக்காக. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு மனிதனுக்காக யுத்தம் செய்வதற்காக கர்த்தர் தூதர்களை வைத்திருக்கிறார். அப்போ நமக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஸ்பெஷலாக கர்த்தர் மனுஷனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தூதர்களை விட நாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. தூதர்களை நமக்காய் வேலை செய்யும்படி பாருங்க. மனுஷனை ஆண்டவர் படைத்த 6000 வருஷம் ஆச்சு. ஆனால் தூதர்களில் யுகமாக தூதர்கள், யுகங்களுக்கு முன்பதாக தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான்.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்கிற வார்த்தைக்கு பின்பதாக 6000 வருஷம் இல்லை, பல லட்சம் ஆண்டுகள் அதற்கு முன்பதாக அந்த ஒற்றை வார்த்தை இருக்குது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி, முதல் வசனம் வேதத்தில் முதல் வசனமாகி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்பது 6000 வருஷத்தை குறிக்கல. அதாவது தேவனின் காலத்தில் சிருஷ்டிக்கப்பட்டது தான் வானமும் பூமியும். அந்த காலத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தூதர்கள். அன்னைக்கே இந்த தூதர்கள் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்கன்னா, மனுஷன் ஆண்டவர் படைக்கவே இல்லை, உலகத்தை பண்படுத்தவே இல்லை, உலகத்தை பிரிக்கவே இல்லை. அன்னைக்கே மனிதனுக்காக கர்த்தர் தூதர்களை படைத்திருக்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் சத்தமாக அல்லேலூயா சொல்லாமே. அப்போ கர்த்தருடைய பார்வையில் மனுஷன் எவ்வளவு விலையேறப்பட்டவன் பாருங்க. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய அன்பு. கர்த்தர் நம்மை இவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார். நமக்காக பரிந்து பேசும்படியாய் தூதர்கள் உண்டு, நமக்காக யுத்தம் செய்யும்படியாய் தூதர்கள் உண்டு, நம்மை பாதுகாக்கும்படியாய் தூதர்கள் உண்டு. இது மாத்திரமில்லை, இன்னும் உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டை சொல்லித்தாரேன். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தினால நம்மால் தூதர்களுக்கு கட்டளையிட முடியும். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போல நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லித்தர்றேன். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்களா, நம்ம பிள்ளைங்க கூடவே இருக்க முடியாது. எந்த சிசிடிவி கேமராவும் பார்க்காத சில ஹிடன் பிளேஸ் உண்டு. அல்லேலூயா. சில இடங்கள்லாம் ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல கூட சிசிடிவி கேமராவை தப்பித்து தவறுகள் நடக்கிறது. ஆமாம். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தர்றேன். சிசிடிவி கேமராவோட கண்கள் பதிய முடியாத இடத்துல தூதருடைய கண்கள் பட முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளைங்க, நம்முடைய பிள்ளைங்களை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம், இல்லை பிள்ளைகளை தனியாக அனுப்புகிறோம். பிள்ளைங்க என்ன இன்றைக்கி பெரியவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை, நமக்காக இருக்கட்டும், பிள்ளைகளுக்காக இருக்கும். நம்ம செபிக்கும் போது மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் தூதர்கள் காவல் செய்வார்களாக. அல்லேலூயா. பயணம் செய்யும் போல் இந்த வார்த்தையை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும். இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்றதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம பாதுகாப்புக்காக இன்றைக்கி பல இடங்களில் பயப்படுறோம், பல இடங்களுக்கு போகிறதற்கு பயப்படுகிறோம், பல காரியத்தை செய்கிறதுக்கு பயப்படுகிறோம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காய் கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. காரணம், நம்ம விசேஷித்தவர்கள், தூதர்களை விசேஷித்தவர்கள். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கவனித்து செபித்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 12வது அதிகாரம் அவருடைய 23, 24 வசனங்களை மாத்திரம் வாசித்து நம்ம செபித்து முடிக்கலாம். 22லேருந்தே வாசிங்களேன், 22லேருந்து 24 வரைக்கும். கடைசியாக நாம் எதை விட விசேஷித்தவர்கள்? பறவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. முதலாவதாக நம்ம எதை பார்க்கலும் விசேஷித்தவர்கள் 3 காரியத்தை தியானித்தோம். முதல் காரியம், நாம் ஆட்டை பார்க்கலும் விசேஷித்தவர்கள். 2வது காரியம், நாம் தேவதூதர்களை பார்க்கலும் விசேஷித்தவர்கள். 3வதாக பறவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்கள். அப்படி என்ன பறவைகளை விட நம்ம ஸ்பெஷல்? பறவைகளை பார்க்கலும் ஏன் மேலானவர்கள்? இங்கே பறவைகளை குறித்து ஆண்டவர் சில காரியத்தை கற்றுக் கொடு. குறிப்பாய் காகத்தை ஆண்டவர் எடுத்து காண்பிக்கிறார். 23வது வருஷத்தில் நம்ம வாசிக்கும் போதும், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சரீரம் ரொம்ப ஸ்பெஷல். புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை தான், இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்கிற காலம் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். ஆமே. இந்த சரீரத்தை கொண்டு தான் மகிமையான சரீரம் எப்படி இருக்கணுங்கிறத டிசைட் பண்ண முடியும். புரிஞ்சவங்க? இந்த சரீரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சரீரம் ரொம்ப ப்ரீஷியஸ். மரித்ததுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறது அது செகண்டரி. இன்றைக்கி நிறைய பேர் மரித்ததுக்கு அப்புறம் உள்ளதை பற்றி வாழ்கிறதுக்கு அப்புறம் வாழ்கிற காலத்தை பற்றி மறந்து போயிடுறாங்க. மரித்ததுக்கு அப்புறம் உள்ளது, மரித்ததுக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை என்பது வாக்கு பண்ணப்பட்டது. புரிஞ்சுவங்க? நித்தியம் வாக்கு பண்ணப்பட்டது. அல்லேலூயா.
நித்தியம் வாக்கு பண்ணப்பட்டாச்சு. ஆண்டவர் சொல்ல, நீ ரட்சிக்கப்பட்டியா, என்ன விசுவாசிக்கிறேன்னா உனக்கு நித்திய ஜீவன் தந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் இந்த சரீரம் ரொம்ப ப்ரீஷியஸ். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற சரீரம் ரொம்ப 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 ப்ரீஷியஸ். இந்த சரீரத்தை குறித்து ஆண்டவர் பேசி வரும்போது ரொம்ப அற்புதமாய் காகத்தோடு சில காரியத்தை கம்பேர் பண்ணி காண்பித்து கொடுக்குறார். நமக்கு தெரியும், காகம் என்பது மனிதனோடு இடைபடுகிறது. போன வாரத்துலேயும் போன சண்டே செகண்ட் சர்வீஸில் சில காரியத்தை காகத்தை குறித்து நான் உங்களுக்கு பேசினேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். காகத்தை ஏன் ஆண்டவர் எலியாவிற்கு ஆகாரம் கொடுப்பதற்கு, அப்பத்தையும் இறைச்சியும் கொடுப்பதற்கு ஏன் கர்த்தர் காகத்தை பயன்படுத்தினான்னு போன வாரத்தில் சொன்னேன். ஞாபகம் இருக்கிறவங்க, செகண்ட் சர்வீஸுக்கு வந்தவங்கன்னு முதல்ல கேட்க வேண்டியிருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, அப்போது காகத்தை கர்த்தர் பயன்படுத்தினார். காகத்தை அன்னைக்கே கர்த்தர் பழைய உடன்படிக்கை காலகட்டம் முதலும் இந்த காகம் மனிதனுடைய வாழ்க்கையில், குறிப்பாக தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இங்கே பார்க்க முடியும். அப்போ இந்த காகத்தை பார்க்கலும் கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். ஏன் காகத்தை பார்க்கலும்? இதுக்கு அடுத்த எண்டில் வரும்போது பறவைகள்னு சொல்கிறார். அது வரைக்கும் காகத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசிட்டு வர்றார். அல்லேலூயா. காகத்தை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியம் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். இதில் குறிப்பாய் காகத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா காகம் மனிதனோடு, காட்டில் வளரக்கூடிய பறவை, ஆனால் மனிதனோடு இணைந்து பயணிக்கும். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. வேறு எந்த பறவையை சொன்னாலும் நம்ம தெரியாதுன்னு சொல்லிடலாம். ஆமே. அல்லேலூயா. காகத்தை தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறிப்பாக நம்ம ஊருக்கு நம்மளோடு இணைஞ்சி பயணிக்கிற ஒரு பறவை தான் காகம். அல்லேலூயா. அது இருக்கிற இடத்துல நம்ம காகத்தை நம்மளால் டெய்லி பார்க்க முடியும். காகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும், காகம் விதைச்சதை நம்ம ஒரு நாளும் பார்க்கலை. அல்லேலூயா. அதை அறுத்ததை பார்க்கலை. ஆனால் நம்ம நினைக்கிறோம் அது நம்மக்கிட்டேருந்து திருடிட்டு போகுதுன்னு. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்குன்னு வைத்திருக்கிற பல காரியத்தை அதை திருடிட்டு போகாது. நமக்குன்னு உள்ளது நம்ம கையில் இருக்கும். நமக்கு போதும்னு நினச்சி கீழே வைக்கும்போது அதை தூக்கிட்டு போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பிழை பூட்டுகிற தேவன், அதற்கு வேண்டியதை சரியான நேரத்தில் கொடுக்கிற தேவன், அவைகளை பார்க்கல நம்மை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் காகத்திட்டது சில காரியத்தை கற்றுக்கொள்ளணும். காகம் அநேக பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறது. இந்த உலகத்தில் காகம் அநேக நேரத்தில் அதற்கு ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அங்கே தனித்து நிற்காது, ஒத்தைக்கு போய் நிற்காது. அது கூட காகத்தின் துணையை கேட்கும். காகம் கான்னு சொல்லி கத்தும் போதே அநேக காகங்கள் தேடி வரும். அந்த இடத்துல வர்றது மட்டும் இல்லை, தேடி வரும்போது இந்த கூப்பிடுற காகம் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு காரியம் செய்யும் பாருங்கள். கூப்பிடுற காகம் முதல்ல கீழே இறங்கவே செய்யாது. ஒரு உணவை பார்க்குது, பெரும் மக்கள் கூட்டம் இருக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு காகம் கூப்பிடும். உணவை பார்த்த உடனே ஒரு காகம் சாதாரணமாக இருக்கிற உணவுக்கு காகம் வந்து எடுத்து சாப்பிட்டு போயிடும். ஆனால் வித்தியாசமாக ஒரு இடத்துல ஒரு உணவு இருக்குது, இல்லை மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு உணவு இருக்குன்னா காகம் சில காகத்தை உதவி கூப்பிட்டுட்டு கூப்பிட்ட காகத்தை முன்னாடி விட்டுட்டு இது பின்னாடி நின்று பார்க்கும். பிரச்சனை இல்லைன்னா போய் எடுக்கும். புரிஞ்சவங்க? இல்லையா? இதுலேருந்து மனுஷன் புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வர்ற நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம நேர் ஆப்போசிட். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா காரியத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு வழி இல்லைன்னா ஆண்டவரை கூப்பிடுவோம். அப்படி அல்ல, முதல்ல ஆண்டவரை கூப்பிடணும். ஆண்டவரை முன்னாடி விடுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்க யுத்தம் என்னுடையது. அல்லேலூயா. நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம் இல்லை, அந்த லோகாதிபதிகளோடு தான் யுத்தம். இந்த உலகத்தில் செயல்படுகிற அந்த வானமண்டலங்களில் செயல்படுகிற பிசாசின் கிரியைகளோடு தான் நமக்கு யுத்தம். அப்போ இந்த யுத்தத்தில் நம்ம போய் முன்னாடி நிற்கிறத விட நம்ம கூப்பிட்ட உடனே பதில் கொடுக்குற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அவரை முன்னாடி விடுங்க. அவரை முன்னாடி விட்டுட்டு நம்ம பின்னாடி நின்னா போதும், அந்த யுத்தத்தில் ஜெயம் கர்த்தருடையதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, அந்த காகத்திற்கு அறிவு கொடுத்துருக்கிறேன் உனக்கு இல்லையங்கிறதான் ஆண்டவர் இன்டைரக்டாக சொல்கிறார். அல்லேலூயா. காகத்தை பார்க்கல நம்ம விசேஷித்தவர்கள், அப்படியான காகத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை கர்த்தர் விசேஷித்தவர்களாக சிருஷ்டித்திருக்கிறார். நீங்களும் நானும் ரொம்ப விசேஷித்தவர்கள். இயேசுவுக்கு மனுஷன் அவ்வளோ பிரியம். மனுஷனுங்கிற வார்த்தையை சொன்னாலே ஆண்டவருக்கு அவ்வளோ பிரியம்.
ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து 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 சிருஷ்டித்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு மனுஷனும் தனித்துவமானவன், ஒவ்வொரு மனுஷனும் யூனிக்கானவன். ஒவ்வொருடைய கைரேகை, எல்லா கைரேகையும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற கைரேகை இன்னொரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் இல்லை. இன்றைக்கி இந்த உலகத்தில் சுமார் 700 கோடி பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவ்வளோ பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கிற விரல் தான், ஆனால் ரேகையை வித்தியாசமாக வச்சுருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மனுஷனுக்கு 20 விரல்கள் உண்டு. கையில் 10 விரல்கள், காலில் 10 விரல். இந்த 20 விரல்களுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ரேகை உண்டு. ஒரு மனுஷனுக்கு எடுத்துக்கிட்டால் மாத்திரம் 20 ரேகை. ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா இந்த 800 கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த உலகத்தில் எவ்வளோ ஒரு ரேகை இருக்கும்? அல்லேலூயா. 1600 கோடி ரேகைகள் இன்னைக்கு இருக்குது. இதில் மரித்து போன பல 1000 கோடியானவர்கள் இன்றைக்கி இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சவங்க உண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் உட்கார்ந்து ஸ்பெஷலாக ரேகையை வரைஞ்சிருக்கிறார். அப்படியானால் கர்த்தர் மனுஷனை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்டவர்கள், ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை பார்த்து அதே மாதிரி என் வாழ்க்கை இல்லைன்னு. ஆமென். ஏதோ ஒருத்தருக்கு வாழ்க்கையை பார்த்து, ஏதோ ஒருத்தருக்கு வாழ்க்கையின் முறையை பார்த்து நம்மளால் அப்படி வாழ முடியலேன்னு நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். அநேக நேரம் மனுஷனை பார்க்க வேண்டாம், உங்களை பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனித்துவமாக சிருஷ்டிச்சிருக்கு. அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தனித்துவமானவர்கள், நாம் தனித்துவமானவர்கள். நம்மை கொண்டு சில சித்தம் ஆண்டவர் கொண்டு, நம்மை கொண்டு சிலதை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அதற்காக நம்மை ஸ்பெஷலாய் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். அப்படியானால் நாம் அவருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி விசேஷித்தவர்கள்? ஏன் விசேஷித்தவர்கள்? மூன்று காரியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். முதலாவதாக, நாம் விசேஷமாய் படைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால் நாம் விசேஷித்தவர்கள். எதை பார்க்கலும் விசேஷித்தவர்கள். ஆட்டை பார்க்கலும் விசேஷித்தவர்கள், தூதர்களை பார்க்கலும் விசேஷித்தவர்கள், பறவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்கள். நம்மை விசேஷித்தவர்களாக தான் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். விசேஷித்தவர்களாக சிருஷ்டித்திருக்கும் போது நம்முடைய தேவையை அவர் சந்திக்க வல்லவர். நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லவர். நம்முடைய பிரச்சனைகளை அவர் மாற்ற வல்லவர். இந்த எல்லா காரியத்திலும் அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு காரியத்தை இந்த உலகத்திற்கு காமனாக ஆண்டவர் வச்சிருக்கிறார், அவர் மேலே வைக்கிற விசுவாசம். அல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு 5 நிமிஷம் நல்ல கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். இதுவரை நிறைய இடங்களில் நம்ம வாய்களை திறந்து எதிர்மறையான வார்த்தையை பேசியிருக்கலாம். ஏன் ஆண்டவர் இவ்வளோ வியாதியோடு படைத்தான்னு கேட்டிருக்கலாம். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனைன்னு கேட்டிருக்கலாம். பல சூழ்நிலைகளை சோர்ந்து போய் நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். பறவைகளை பார்க்கலும் நம்மை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். ஆட்டை பார்க்கலும் விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். தேவதூதர்களை பார்க்கலும் கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். அவரால் படைக்கப்பட்ட நாம் விசேஷித்தவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் விசேஷித்தவர்கள், அவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள், விசேஷித்தவர்கள் நம்ம தியானித்தோம். கர்த்தர் நம்மை அந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறதுனால எல்லோரும் வாய்களை திறந்து 1-2 நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல வாய்களை திறந்து தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாது காக்குது, பாதை காட்ட பகலெல்லாம். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு, தேவா நான் எய்தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எய்தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீ என்னோடு வருவதினா.
எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் மாறாவின் நீரை தேனாக மாற்று என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்று தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதி. 1-2 நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிக்கலாமே. கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பதாக நாம் விசேஷித்தவர்களாய் இல்லாதிருக்கலாம். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நாம் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை வீணானவர்களாய் பார்க்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். கர்த்தர் நம்மை யூனிக்காய் படைத்திருக்கிறார். விசேஷித்தவர்களாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்மை விசேஷித்தவர்களாய் பார்க்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை அவரால் மாற்ற முடியும். வியாதிகளை நீக்க முடியும். நிந்தைகளை மாற்ற முடியும். அவமானத்தை மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உபவாச நாளின் காலை முதல் மட்டும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க, ஜெபிக்க, ஆராதிக்க, பாடல்களை பாடி உம்மை மகிமைப்படுத்த தேவன் பாராட்டின நல்ல ஸ்லாக்கியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் அளவிட முடியாத தேவ பிரசனம் எங்களோடு கூட இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தேவன் எங்களை வழிநடத்தின நல்ல விதங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கற்பித்து கொடுத்த ஆழமான சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அநேக நேரங்களில் ஆண்டவரே சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது நாங்கள் சோர்ந்து போயிடுறோம்ப்பா. சில எதிர்மறையான காரியங்களை பார்க்கும்போது நாங்கள் மனமுடைந்து போயிடுறோம் அப்பா. கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் எங்களை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கீங்கப்பா. எங்களை நீங்கள் விசேஷித்தவர்களாய் பார்க்குறீங்க. அந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நீங்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டீங்கப்பா. எங்களை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டீங்க. அந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட தேவ பலன் ஆளுகை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தெய்வீக விடுதலை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு நாள் நீங்கள் கைவிட மாட்டீங்க. எங்களை விசேஷித்தவர்களாய் பார்க்கிற தேவன் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. எங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. அந்த கிருபைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அளவிட முடியாத தேவ பிரசனம் ஆளுகை செய்யட்டும். இந்த உபவாச நாளில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் விசேஷமான பிளஸ் பண்ணி செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் எங்கள் மத்தியில் கூட இருந்து அற்புதமான கிரியைகளை, ஆச்சரியமான காரியங்களை நடப்பிப்பதற்கு என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிற கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கூடியிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெய்வீக சுகம் வெளிப்படுவதாக, நன்மை உண்டாவதாக. பல நாட்களாய் சில வியாதிகளை சுமந்து கொண்டு வேதனையோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த
இந்த நேரத்திலே இந்த ஜெப வேளையிலே பரிபூர்ண சுகமுண்டாவதாக. வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். மறைந்திருக்கிற வியாதிகள், உடலில் காணப்படுகிற ஒருவித சோர்வுகளை கொண்டு வருகிற வியாதிகள், வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள நசனாகிய இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் செயலிழந்து போவதாக. பிசாசின் போராட்டங்களிலிருந்து ஜனம் விடுவிக்கப்படுவதாக. நன்மை உண்டாகட்டு ஆண்டவரே. ஆபத்துகள் விலகட்டு. சில குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார வல்லமையின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுவதாக. நிந்தைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், முழுசாக உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பேர் பேராய் நன்மைகளை அனுபவித்து கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுக. கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விசேஷித்த விதமாக இந்த தினத்தில் புதிதாக எதிர்பார்ப்போடு கடந்து வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன்ப்பா. எதை எதிர்பார்த்து கடந்து வந்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கே கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. இன்றைக்கே ஒரு பரிபூர்ண மாற்றத்தை குடும்பத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும், உயர்வு உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், பெருக்கம் காணப்பட தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆன்லைன் மூலமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கே தேவ பலன் வெளிப்படட்டும். கர்த்தரங்களை விசேஷித்தவர்களாக நீங்கள் படைத்திருக்கீங்க அப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்துருக்கீங்க அப்பா. எங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவது உங்களுக்கு லேசான காரியம். எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வது உங்களுக்கு லேசான காரியம். கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ பலன் ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் மாத்திரம் இருந்திருக்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாழ்த்தி கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.